மகா விஷமந்தான், திட்டவே மாட்டார். ஒரு நாள் கூட கோச்சின்றதே இல்லை. எப்படி அந்த முகத்தை பார்த்தா கோவம் வரும்னு சொல்லுங்க. இப்படின்னு இருந்துட்டு இருக்கான் அந்த க்ஷேத்திரத்துல. அந்த க்ஷேத்திரத்துக்கு பேரு வில்லமங்கல சுவாமி கிருஷ்ண க்ஷேத்திரம் அப்படின்னும் சொல்லுவார் உண்டு. பாரமேல் திருக்கோவில் கிருஷ்ண க்ஷேத்திரம்னு சொல்லுவார் உண்டு. ரெண்டு பேருமே உண்டு. இப்படி அந்த க்ஷேத்திரத்துல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். தானும் நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் வில்லமங்கல சுவாமியார். இந்த வில்லமங்கல சுவாமியாருடைய சரித்திரத்துல அநேக அற்புதமான கிருஷ்ணானுபவ ரசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு சம்பவத்தை இப்ப பார்ப்போம். நிறைய கிருஷ்ணானுபவமான ரசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்ப நாம ஒரு சம்பவம் பார்ப்போம். ஒரு சமயம் கிருஷ்ணனுக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். பால் பாயசம்னு இல்லை, எதையுமே தட்டு நிறைய வச்சு பாத்திரம் நிறைய வச்சு சமுர்த்தியாக அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வைக்கணும். நிவேத்தியம் பண்ணும் பொழுது சமுர்த்தியாக அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வைக்கணும். அப்படி வச்சாதான் ஆசையா அதை பார்ப்பான். எப்போதுமே வில்லமங்கல சுவாமியார் பெரிய பால் பாயசம் பெரிய உருளியில பண்ணுவார். அப்புறம் லட்டா தாம்பாளம் நிறைய பண்ணுவார். அப்புறம் பலாச்சோலை உரிச்சு வைக்கிறதா, அவன் சிலப்போ ஒரு துண்டு தான் எடுத்துப்பான். சிலப்போ பால் பாயசம் மட்டும் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிடாம போயிடுவான். இல்ல சிலப்போ பால் பாயசத்தையும் ஒரு உதிர்னி தான் சாப்பிடுவான், மீதியை வச்சுட்டு போயிடுவான். சில சமயம் ஃபுல்லா சாப்பிடுவான். அதெல்லாம் அவன் இஷ்டம். ஆனா இவர் அழகா சட்டு நிறைய சமுர்த்தியா வைப்பார். உன்னியப்பமா அழகா அடுக்கி தட்டு நிறைய வச்சிருப்பார். அவன் வரும் பொழுது தட்டு நிறைய இருக்கணும். இது ஊத்துக்காடுல எங்க ஊர் ஊத்துக்காடு கிருஷ்ணனுக்கு இது பக்காவான கிராமம். நீங்க நினைச்சு பார்க்கறத விட ரொம்ப மோசமான கிராமம். மோசமான கிராமம்னா கிராமம். இங்க ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு சாதாரண மளிகை சாமான் வேணும்னா கூட ஊத்துக்காடுல கிடைக்காது. ஒரு 3 கிலோமீட்டர் அந்தாண்ட ஆவூர்னு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு போனாதான் மளிகை சாமான் கிடைக்கும். சுமாரான குவாலிட்டியில, நல்ல குவாலிட்டியில மளிகை சாமான் வேணும்னா அதுக்கப்புறம் கும்பகோணம் தான் போய் ஆகணும். ஒரு பால் பாக்கெட் தயிர் பாக்கெட் கூட ஊத்துக்காடுல கிடைக்காது. இது ஊத்துக்காடு கிருஷ்ண க்ஷேத்திரம் ஏதோ பெருசா ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்குன்னு நினைச்சிட்டு சில பேர் வருவா. வந்தா இல்லை ஏதாவது கிருஷ்ணனுக்கு நிவேத்தியம் வேணும் இல்லையா, அது கோவில் வாசல்ல விற்கும் அப்படின்னு வந்துருவா. கோவில் வாசல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவு கிராமம் இது. நீங்க ஏதாவது நிவேத்தியத்துக்கு கிருஷ்ணனுக்கு வாங்கிட்டு வரணும்னா நீங்க தான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரணும். இங்க ஒன்றும் கிடைக்காது. இப்ப வரையும் தான் இல்லை. இப்ப பார்த்தா ஒன்றும் கிடைக்காது. கார்ல இறங்கியிருப்பா. தான் டிரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சொந்த டிரைவர் தான் காரை ஓட்டுன்னு வந்திருப்பா. என்ன ஏதாவது கிடைக்குமானா ஒன்றும் கிடைக்காது. பக்கத்துல ஒரு சின்ன பொட்டி கடை இருக்கு. அந்த பொட்டி கடையில இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கிடைக்கும். அதுல ஃபீஸர்ல வருங்கோ இவ்வளவு நீட்டம் இவ்வளவு அகலத்துல ஒரு வெண்ணெய் பாக்கெட், ஒரு ஸ்பூன் வெண்ணெய் பாக்கெட். அது எப்பயோ அது ஃபீஸர்ல போட்டு வச்சிருப்பா. அது எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது, அது போட்டு வச்சிருப்பா. அவள்கிட்ட கிருஷ்ணனுக்கு ஏதாவது அர்ச்சனைக்கு கிடைக்குமானா அந்த வெண்ணெயை எடுத்து கொடுப்பா. இவ்வளவுதான் இருக்கும், ஒரு ஸ்பூன் தான் இருக்கும். ஸ்பூன்ல இருந்து எடுத்து பாத்திரத்துல போடும் பொழுது கீழே சிந்தினதை எடுத்து வச்சிருக்காளோ என்னமோ, அதை வாங்கிட்டு தட்டுல வச்சு கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுப்போம்பா. என் நிலைமையை நினைச்சு பாருங்க. அந்த இத்தனூண்டு பெரிய தாம்பாளத்துல இத்தனூண்டு வெண்ணெயை பிரிச்சு, கிருஷ்ணா வெண்ணெய் சாப்பிடுன்னா அவன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறான். இதான் வெண்ணையாடா அப்படின்னு. சொந்த காரில் வந்திருக்கா. கோவில் பூட்டுறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்கு. பக்கத்தில் ஒரு ஆவூரில் போய் வெண்ணெய் வாங்கிட்டு வரலாம் இல்லையா? அதெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா அவ மகா தபஸ்விக்கல். ஏன் ஒரு நாளைக்கு 36 கோவில் பார்க்கணும். அவன் இன்னைக்கு அந்தி சாயறதுக்குள்ள 36 கோவிலை பார்த்துடணும். எந்த சுவாமியை பார்த்தோம்னு அவளுக்கே தெரியாது. ஒரு சின்ன பேப்பர்ல குறிச்சு வச்சுப்பான். மூலவர் இதர் உற்சவர் என ஒன்றும் நினைவுல இருக்காது. இப்படிதான் சுவாமியை தரிசனம் பண்ணணுமா? ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனா கூட அங்க ஒரு நிமிஷம் நின்று, கிருஷ்ணா என்னை இங்க கூப்பிட்டியேடா கிருஷ்ணா, நீ என்னை கூப்பிட்டதால தானே இங்க வந்தேன். இல்லைன்னா ஏதோ சீரியல் பார்த்துட்டு ஏதோ வம்பு பேசிட்டு இந்நேரம் நான் வேஸ்ட் ஆக்கியிருப்பேன் என் நேரத்தை. நீ என்னை கூப்பிட்டியே அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு க்ஷேத்திரத்துல கண்ணீர் விட்டா போறோம். எல்லா க்ஷேத்திர சுவாமியும் உங்களை பார்த்துடுவா. அதை விட்டுட்டு ஒரே நாள்ல 36 கோவில் இப்படிலாம் வருவா. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவனுக்கு தட்டு நிறைய நிவேத்தியம் பண்ணணும். வில்லமங்கல சுவாமி பொதுவா அப்படித்தான் பண்ணுவார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, இவன் தான் பால் பாயசத்தை கம்மியா தானே சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உருளியில பண்ணாம ஒரு பெரிய சொம்பு நிறைய பண்ணி வச்சுட்டார். சொம்பே பெரிய சொம்பு, அது குடம் மாதிரி இருக்கு. அந்த சொம்புல பண்ணி வச்சிருக்கார். கிருஷ்ணன் வந்தான் நிவேத்திய சமயத்துல. அன்றைய தினம் அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் ஆச்சு. கிருஷ்ணன் வந்தான். அப்பா அப்பா பால் பாயசங்க, பால் பாயசம் பண்ணிருக்கியா? பண்ணிருக்கேன்டா, இதோ இருக்கு பாரு. ஐயே என்ன சொம்புல வச்சிருக்கேன்? ஏண்டாப்பா சொம்பை திறந்து பாடுறா, பெரிய சொம்புடா, சொம்பு நிறைய இருக்குடா, தழும்ப வச்சிருக்கேன்.
உன் குஞ்சு தொப்பைக்கு இது போருண்டா. என்னப்பா இது நிறையா வச்சிருப்பேன்னு வந்தேன். நிறையா தாண்டா வச்சிருக்கேன், சொம்பு நிறையா வச்சிருக்கேன், உனக்கு தான். உருளியில பண்ணலையாப்பா? உருளியில உள்ள வச்சிருக்கேலா? உள்ள இல்லடாப்பா, நான் பண்ணது இவ்வளவுதான், நீ இதை சாப்பிடு. என்னப்பா நீ நிறையா பண்ணியிருப்பேன்னு நினைச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்துட்டேன் அப்படிங்கிற. ஃப்ரெண்ட்ஸா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க? அங்க பாருப்பான்னா வாசல்ல அப்படி இங்க உள்ள இருந்து வாசல்ல எட்டி பாக்குற 10 பிரம்மச்சாரி குட்டிகள் நிக்கிறா. எல்லாம் சிண்டு வச்சுட்டு ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி நிக்கிறது. பாக்குறாரு, என்னடா கிருஷ்ணா அப்படின்னு பாக்குறாரு. அவன் சொல்றான், கிருஷ்ணன் நீ இல்ல நீங்க உள்ள வச்சிருப்பேன், நான் உள்ள போய் எடுத்துன்னு வரேன். இல்லடா நான் உள்ள பண்ணல, இருங்கோ நான் எடுத்துன்னு வரேன்னு குடு குடு குடுன்னு இந்த வாண்டு உள்ள போயிடுத்து, மடப்பள்ளிக்குள்ள போயிடுத்து. உள்ள போய் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஏதோ இழுக்க முடியாம இழுத்துட்டு கிருஷ்ணன் வரா மாதிரி சவுண்டு கேட்டுது. என்னன்னு எட்டி பாக்குறார், ஒரு பெரிய உருளியே இந்த வாண்டு இழுத்துன்னு வரான். ஏதோ இந்த உருளி இவனுக்கு வெயிட்டுங்கிற மாதிரி காமிக்கிறான். கோவர்த்தனத்தையே கொடையா பிடிச்சவன் அவன். இந்த உருளி அவனுக்கு ஏமாத்திரம், ஆனா தூக்க முடியாத மாதிரி கஷ்டப்பட்டு இழுத்துன்னு வரான். என்னடா வெறும் உருளியை இழுத்துன்னு வரான்னு சுவாமி கிடுகிடுன்னு பார்த்தா, கிடுகிடுன்னு ஓடி போய் பார்க்கறாரு, உருளி நிறைய கொதிக்க கொதிக்க பாயசம் இருக்கு. அவர் ஆச்சரியப்பட்டார், இது எப்படி சாத்தியம், நான் இவ்வளவு பாயசம் பண்ணலையே, இந்த உருளியவே நான் இன்னைக்கு எடுக்கலையே அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் அந்த நினைப்பெல்லாம் அப்புறம் ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு, கிருஷ்ணன் இழுக்க முடியாம இழுத்து வந்துட்டு இருக்கானா, சரி இருடா கிருஷ்ணான்னு இவரே தூக்கின்னு வந்து வாசல்ல வைக்கிறார், நடுவுல வைக்கிறார். எல்லாரும் வாங்கோ பால் பாயசம் சாப்பிடலாம், எங்க அப்பா நிறைய பண்ணியிருக்கா அப்படின்னா எல்லா பசங்களும் உள்ள வரா. எல்லாரும் அந்த உருளியை சுத்தி உக்காந்துட்டு உஃபு உஃபுன்னு ஊதிட்டு பால் பாயசம் சாப்பிட்டு இருக்கான். இது பால் பாயசம் எப்படி ஒரு க்ஷணத்துல தயாராச்சு, இவ்வளவு பால் பாயசம் நான் வைக்கலையே, வந்ததெல்லாம் யாருன்னு இப்படி கொஞ்சம் அந்த பால் பாயசம் சாப்பிட்றவால கொஞ்சம் இப்படி கவனிச்சு பாக்குறார். வந்திருக்கிற 10 பேரும் 11வது ஆளும் சேர்த்து எல்லாரும் கிருஷ்ணன் தான், எல்லாரும் கிருஷ்ணன் தான். இப்படி சமுர்த்தமா இருக்கணும் அவனுக்கு. இந்த காட்சியை பார்த்தா அவர் நெஞ்சம் எப்படி இருக்கும், அப்படியே பேரானந்தப்பட்டு கண்ணீர் விட்டுறார். அப்படி கண்ணு முன்னாடி கிருஷ்ணனுக்கு சமுர்த்தியா இருக்கணும். இன்னொரு உதாரணமே சொல்றேனே, அதே எங்க ஊத்துக்காடுலயே சொல்றேன். எங்க ஊத்துக்காடுல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ரொம்ப கோட்டீஸ்வரா, ரொம்ப ரொம்ப கோட்டீஸ்வரா, எடுத்தா செல்வம் குறையாது. எனக்கு அவளை தெரியும். அவ வருவா. அவ எப்படி வருவான்னா, அது என்ன கார், அது பென்ஸ் கார்ல தான் வருவா. அவ எங்க ஊர்லயே பென்ஸ் கார் யாரும் பார்த்ததில்லை. அவ வருவா. அவ வந்தான்னா ஒரு மஞ்சள் பை ஒன்று எடுத்துன்னு வருவா. அந்த மஞ்சள் பையில வாடின வெத்தலை, 2 வெத்தலை இருக்கும், வாடினதா இருக்கும். அப்புறம் வாழைக்காய், வாழைப்பழம் கிடையாது, வாழைக்காய், அது 2 இருக்கும். இந்த பட்டீஸ்வரம் கோவிலில் துர்க்கையை சேவிச்சுட்டு வரும்போது வாங்கி வந்திருப்பாளா, இல்லை அடுத்த மாதம் போகிறோமே இப்பயே வாங்கி வச்சிருப்பாளான்னு தெரியாது. அப்புறம் பாருங்க ஒரு விசேஷம், ஒரு தேங்காய் ஒன்று கொண்டு வருவா. இப்போ எங்கள் இந்த தஞ்சாவூர் சைட்லலாம் கோவிலுக்குன்னு தேங்காய் கேட்டேன்னு வைங்களேன், இத்தினோண்டு தான் கொடுப்பா. ஒரு ஆப்பிள் சைஸ் இல்லை கொய்யாப்பழம் சைஸ் இருக்கும். வீட்டுக்குன்னு கேட்டேன்னா பெரிய தேங்காவா உள்ளேருந்து எடுத்து கொடுப்பா. அது என்ன சம்பிரதாயமோ என்ன மெயின் செட்டோ தெரியல, இத்தினோண்டு தேங்காய் கொண்டு கொடுப்பா. அதை தட்டுல வச்சு 30 பேரு நட்சத்திரம் சொல்லுவா. நட்சத்திரமே 27 தான். அவ 30 பேரு நட்சத்திரம் கோத்திரம் எல்லாத்தையும் சொன்னா நான் வாங்கி சொல்லணும் இல்லையா? இது என்ன நான் வாங்கி சொல்லணும்? வச்சிருக்கிறது 2 வாடின வெத்தலை, உடஞ்ச பாக்கு, இத்தினூண்டு தேங்காய். பாருங்கோ, ஜோக்கா எடுத்துக்காதீங்கோ. கஷ்டப்படுறவா விஷயம் வேற. நம்ம ஊத்துக்காடு ஆர்ச்சிலேருந்து பஸ்ஸில் இறங்கி ஆட்டோல வரத்துக்கு காசு இல்லாம நடந்து வந்து சேவிப்பா. அவளுக்கு தான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். நம்ம வந்திருக்கிறது பென்ஸு காரு, சொந்த வீடு இருக்கு, கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, டிரைவர் சொந்த டிரைவர். இப்படியா வாங்கிட்டு வரணும்? இடத்துல வச்சு 30 பேரை சொல்லி அதை நான் வாங்கி சொல்லி அஷ்டோத்திர சதநாமாவளி கரிசியே, அப்பா சந்தோஷம். அப்புறம் அந்த தேங்காவை உடைக்கணுமே, அது பெரிய தேங்காவா இருந்தா 60 வாழை. என் நிலைமையை நினைச்சு பாருங்களேன். பெரிய தேங்காய், பொதுவா நம்ம ஊத்துக்காடு கிருஷ்ணனுக்கு தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்றது இல்லை. ரோகிணி நட்சத்திரம் இல்ல அபிஷேகம் போன்ற ஆகம ரீதியான பூஜைகளுக்கு கிருஷ்ணன் ஈஸ்வரனா இருப்பான், அதனால தேங்காய் உடைச்சு நிவேத்தியம் பண்ணுவோம். பாக்கி சமயங்கள்ல கிருஷ்ணன் 5 வயசு குழந்தையாதான் ஊத்துக்காடுல இருக்கான். நீங்க வந்தேன்னா ஒரு 5 வயசு குழந்தை, 5லேருந்து 10 வயசுக்குள்ளதான் பிருந்தாவனத்துல இருந்தான் அப்படின்னு பாகவதன் சொல்றது. அதுல 5 வயசு குழந்தையாதான் இங்க இருக்கான். வெங்கட சுப்பையர் காலத்துல இருந்து தேங்காய் உடைச்சு நிவேத்தியம் பண்றதுல, ஏன்னா கிருஷ்ணனுக்கு சில சமயம் வயத்தை ஒத்துக்காதுங்கிறத வெங்கட சுப்பையர் சொல்லியிருக்காரு. அதாவது வெங்கட சுப்பையர் அப்படி பார்த்துருக்கார். தேங்காய் ஒத்துக்கல, சில சமயம் கிருஷ்ணனுடைய வயிற்றுக்கு தேங்காய் ஒத்துக்கல அப்படின்னா, அதாவது தேங்காய் நிவேத்தியம் பண்றதுல சில பேர் கொடுத்தானா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் உடைக்க முடியாது போன்னு சொல்ல முடியுமா? நாங்க ஒரு ட்ரிக்கு வச்சிருக்கோம். உடைச்சு அவ கண்ணு முன்னாடி நிவேத்தியம் பண்ற மாதிரி பண்ணுவோம். ஆனா நாங்க அதை நிவேத்தியம் பண்ண மாட்டோம். பக்கத்துல ஏதாவது கல்கண்டு இருந்தா அதை நிவேத்தியம் பண்ணிடுவோம். எதுக்கு சொல்றேன்? இந்த தேங்காவை உடைக்கணும் இல்லையா,
அது பெருசா இருந்தா உடைக்கலாம். அது இத்துணூண்டு இருக்கு, நான் அதை கையில பிடிச்சிட்டு அருவாவால வெட்டினா அது என் கையை வெட்டுறது. அது ஒரு விதமா கத்திரிக்கோளால வெட்டணும் இருக்கு. அது என்ன இனிமேதான் கண்டுபிடிக்கணும். அது ஒரு விதமா தேங்காய் உடைச்சு கிருஷ்ணா சாப்பிடேன் அப்படின்னா மறுபடியும் அவன் என்ன ஒரு மாதிரி பாக்குறான். இப்படியா கொண்டு வரணும், இப்படியா கொண்டு வரணும். ஆனா நான் உதாரணம் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் 100ல் ஒருத்தர் தான். இது மாதிரி ஊத்துக்காடு கோவிலுக்கு வரவா 100ல் ஒருத்தர் தான். பெரும்பாலானவர்கள் நிறைய பாலக்காட்டுலேருந்து, திருவனந்தபுரத்துலேருந்து நிறைய பேர் வரா, கேரளாலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, ஆந்திராலேருந்து நிறைய பேர் வரா, வெளிநாட்டிலேருந்து வரா. எல்லாரும் கிருஷ்ணனுக்கு சமுர்த்தியா வாங்கிட்டு வருவா. ஊத்துக்காடு கோவில்ல இப்ப நான் சொன்ன மாதிரி கேஸ் 1 2 தான். முந்திரி பருப்பு பாக்கெட்டா அரை கிலோ வாங்கினானா 2 அரை கிலோ வாங்குவான். 1 கிலோ பாக்கெட்னா 2 1 கிலோ. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, குங்குமப்பூ, வெண்ணெய் அரை கிலோ பாக்கெட்டா 2 அரை கிலோ, இல்ல 2 பழமா 2 4 வாங்குவா. அதுல சரி பாதிய அப்படியே எடுத்து இதை கிருஷ்ணனுக்கு வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க, அப்புறம் நிவேத்தியம் பண்ணுங்க, கிருஷ்ணனுக்கு வச்சுக்கோங்க, இதை வச்சு எங்களுக்கு நிவேத்தியம் பண்ணி பிரசாதம் கொடுங்க அப்படின்னு சமுர்த்தமா தட்டு நிறைய கொண்டு வந்து கொடுக்கறவா தான் இங்க ரொம்ப ஜாஸ்தி. நான் சொல்றதெல்லாம் ஏதோ 1 2 சும்மா ஜோக்குக்காக சொல்றேன். எது சொல்றேன், தட்டு நிறைய கண்ணு நிறைய பார்த்தாதான் அப்படி உள்ள அர்ச்சனைக்குன்னு போகும்போதே அவன் அப்படி பார்ப்பான். ஐ அப்படின்னு நினைப்பான். குழந்தை தானே ஊத்துக்காடு கிருஷ்ணன். அதனால வில்வமங்கல சுவாமியார் எப்போதுமே தட்டு நிறைய தான் நிவேத்தியம் பண்ணுவார். அன்னைக்கு ஏதோ பால் பாயசத்தை ஒரு சொம்பு மாத்திரம் பண்ணி நிவேத்தியம் பண்ணியிருக்கார். கடைசியில் மறுபடியும் தட்டு உருளி நிறைய பால் பாயசத்தை வர வச்சு சாப்பிட்டு போயிட்டான். இப்படி ஒரு ரசமான சம்பவம். இது மாதிரி வில்வமங்கல சுவாமியாருடைய சரித்திரத்துல நிறைய கிருஷ்ணானுபவ ரசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த ரசமான சம்பவங்கள்ல 1 2 கூட நாளைக்கு நாம பார்ப்போம். அவர் குருவாயூருக்கு வந்த கதையை நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் அன்னைக்கு சொன்னா இல்லையா, தரிசனம் கொடுத்து, இப்ப நான் சொன்னேனே ஆத்தங்கரையில மேல தரிசனம் கொடுத்து இனி சொச்ச காலம் உங்கூட தான்ப்பா அப்படின்னு சொன்னா இல்லையா, அதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படித்தானே நித்தியப்படி தரிசனம் கொடுத்துட்டு கூடவே இருந்துட்டு இருக்காங்கிறதெல்லாம் இப்ப பார்த்தோம் இல்லையா. இப்ப நாளைக்கு வில்வமங்கல சுவாமியாரை விட்டு கிருஷ்ணன் பிரிய போறான். நான் நேத்தி குரூரம்மை சரித்திரம் சொல்லும் போதே சொன்னேன், 2 நிமிஷம் கிருஷ்ணன் வரத்துக்கு தாமதம் ஆயிடுத்து, வில்வமங்கல சுவாமியாருக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருத்தோன்னு சொன்னேன். இப்ப நாளைக்கு வில்வமங்கல சுவாமியார நிரந்தரமா பிரிஞ்சிட போறான். அப்புறம் அது ஒரு சுபமான நிகழ்வுல பூர்த்தியாக போறது. இந்த சரித்திரங்கள் எல்லாம் நாம நாளைக்கு பார்ப்போம். இது ரொம்ப உருக்கமான சரித்திரம். இதெல்லாம் நாம நாளைக்கு பார்ப்போம். இப்ப மணி ஆயிடுத்து. யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி வேணும், கிருஷ்ண தரிசனம் வேணும், ஆத்ம சாட்சா்காரம் வேணும், போரும் இந்த சம்சார லைஃப் அப்படிலாம் யாரு உண்மையா நினைக்கிறேலோ, யாரெல்லாம் ஆசைப்படுறேலோ, நீங்க எங்க இருக்கேலோ அங்க இருங்கோ. யாரும் சன்னியாசம் வாங்கிட்டு காட்டுக்கு போக வேண்டாம், மொட்டை அடிச்சுக்க வேண்டாம், வேலையை விட்டுட்டு ஆத்துல சும்மா இருக்க வேண்டாம், குகை எங்க இருக்குன்னு தேடி போக வேண்டாம், காடு எங்க இருக்குன்னு தேடி போக வேண்டாம், ஹிமாலயத்துக்கு ஓட வேண்டாம். நீங்க எங்க இருக்கேலோ அங்க இருங்கோ. உங்க உடம்பு விதி பிரகாரம் என்ன பண்றதோ பண்ணிட்டு இருக்கட்டும். ஆபீஸ் ஒர்க்கா, சமையலற ஒர்க்கா, டிரைவிங் ஒர்க்கா, இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறீங்களா, என்ன பண்றீங்களோ அதை பண்ணிட்டே இருங்கோ. அதற்கு இடையில நீங்க உண்மையா ஆசைப்படுறீங்களானால் கிருஷ்ண பக்தி தான் எனக்கு வேணும், இனி எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும், என் ஜென்மால அந்த கோபாலன் குருவாயூரப்பனை நான் பார்த்துடணும், ஜெகன்மாதா ராதையை நான் பார்த்துடணும் அப்படின்னு யாரு உண்மையா ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசை போரும். அந்த ஆசை உங்களை வழி நடத்தும். அந்த கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கிறதுக்கு கலியுகத்துல 3 முக்கியமான வழிகள் நான் டெய்லியுமே சொல்லிட்டு இருக்கேன். பிரிவாலாம் சொல்லியிருக்கா, நானும் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். அந்த 3 வழியை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கிருஷ்ணன் கிடைச்சிருவான். உங்க ஹிருதயத்திலையும் கிருஷ்ண பக்தி பூத்துடும். அது என்ன 3 வழினா, முதல் வழி சாது சங்கம் தான். சதா கிருஷ்ணானந்தத்துல இருக்கிறவாளை போய் அவ சன்னதியில இருந்து அவளை ஆசிரயிச்சு அவா ரூபேன நான் கரையறதுக்கு என்ன வழின்னு கேட்டு அப்படி சாது சங்கத்திலேயே இருக்கிறது முதல் வழி. 2வது வழி, மொத்தம் 3 வழியில 2வது வழி, நிறைய கிருஷ்ண கதையை கேட்கணும், கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை கேட்கணும். ஏன்னா அப்பதான் கிருஷ்ண பக்தினால என்னன்னு புரியும், நாம் பண்றதெல்லாம் கிருஷ்ண பக்தி தானான்னு புரியும். மேலும் நாம் பயணிச்சுட்டு இருக்கிற இந்த பக்தி மார்க்கத்துல எங்கேயோ சிக்கி எங்கேயோ ஒரு தடங்கள் ஏற்பட்டு சிக்கின்னு இருக்கோமானால் அது என்ன தடங்கள், அங்கேருந்து எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போறது, இப்படிங்கிறதெல்லாம் கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரம் கேட்கும்போது தான் நாம் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நிறைய கதாசிரவணம் பண்ணணும். இது 2வது வழி. 3வது வழி, நம்மளால முடிஞ்சப்பெல்லாம் பகவன் நாமத்தை ஜபம் பண்ணணும். எல்லாரும் சொல்றான்னு சாதாரணமா எடுத்துடாதீங்க.
ரமண பகவானுடைய நிலை, சுகாச்சாரியாரோட நிலை, ஆதிசங்கருடைய நிலை எதுவோ அந்த நிலைய வேற எந்த சாதனையோடைய உதவியும் இல்லாம பகவன் நாமம் உங்களுக்கு கொடுத்துரும். அதை நீங்க ஏகாந்தமா ஜெபம் பண்ணிட்டே இருங்கோ, அது உங்களுக்கு கொடுத்துரும். அதனால பகவன் நாம ஜெபம் இதை 3 வழியும் நித்தியபடி ஃபாலோ பண்ணிட்டே வாங்கோ. 4வது வழி ஒன்று சொல்லணுமானால் நான் சொல்றேன். அவாவா முடிஞ்சவா அவாவா ஆத்துல ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை ஒரு ஜான ஹைட்ல வாங்கி வச்சுக்கோங்க. பகவன் நாமத்தினால உங்களுக்கு தெரிஞ்ச அளவு அதை வந்து பூஜை பண்ணுங்க. உங்களுடைய சுகதுக்க நிகழ்வுகளை ஒரு நண்பனிடத்துல சொல்ற மாதிரி, இல்லை ஒரு பெரியவானிடத்துல அல்லது உங்க குருநாதனிடத்துல சொல்றது போல அந்த கிருஷ்ண விக்கிரகத்துக்கிட்ட சொல்லுங்க. மாசத்துல ஒரு நாள் ஒரு பால், ஒரு உதர்ணி, எங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, மஸ்கட்ல இருந்து ஒரு கிருஷ்ண விக்கிரகத்துல வச்சுட்டு ஒரு 2 உதர்ணி பால் அபிஷேகம் பண்ணி எனக்கு அமுச்சு வச்சிருந்தா, சுவாமி இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம், நான் அபிஷேகம் பண்ணேன்னு அமுச்சு வச்சிருந்தா. அது மாதிரி எங்கேயும் பண்ணலாம். ஜெர்மன்லேருந்து ஒருத்தர் அமுச்சு வச்சிருந்தா, சின்னதாக அவள் அங்கே கிடைக்கக்கூடிய புஷ்பங்களை வச்சு ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு அலங்காரம் பண்ணி அமுச்சு வச்சிருந்தா. அது மாதிரி எங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். அப்படி ஒரு விக்கிரகம் வச்சுக்க முடியலையா, ஒரு ஃபோட்டோ, நல்ல ஃபோட்டோவோ ஒன்று தேர்ந்தெடுத்துண்டு அதை நல்லா ஃப்ரேம் பண்ணி வச்சுண்டு உங்கள் காலத்துக்கு அந்த ஃபோட்டோ தான், அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அதுக்கு ஆராதனை பண்ணிட்டு வாங்கோ. இது 4வது வழியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்ரத்தையோட ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நிச்சயம் இதே ஜென்மால மகான்களிடத்துல நாம் கேட்டு அனுபவிச்ச அந்த கிருஷ்ண பக்தி நம்ம ஹிருதயத்திலையும் பூக்கும். நிச்சயமா கிருஷ்ணனை பிரத்யக்ஷமா பார்க்காம நாம கண்ணை மூடிட மாட்டோம். பாக்கியம் இருக்கிறவாளுக்கு ஜெகன்மாதா ராதையோடைய தரிசனமும் கிடைக்கும், ராதாகிருஷ்ணனாவே பார்க்கலாம். இதெல்லாம் யாருக்கோ எப்பயோ நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, நமக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ இன்றைய தினம் ஸ்ரீ வில்வமங்கல சுவாமியாருடைய சரித்திரம் பார்ட் 1 இந்த சத்சங்க பிரவச்சனத்தை எனக்கு எல்லாமுமான என் தெய்வம் கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சரணத்திலையும், ஜெகன்மாதா என் அம்மா ராதையனுடைய சரணத்திலையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். நாளைக்கு வில்வமங்கல சுவாமியாருடைய சரித்திரம் பார்ட் 2 பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.